ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் வச்சு ஒரு மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்களா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். பார்த்திங்களா, 2 பேக்கெட் அளவுக்கு பட்டன் மஷ்ரூம் வாங்கி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூமை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூமை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் இப்போ பார்த்திங்களா, ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்லேயே ஆல்ரெடி தண்ணி விடும். எனக்கு கொஞ்சம் கிரேவி எக்ஸஸாக தேவைப்படுறதுனால நான் ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மஷ்ரூம் நல்லா வேகட்டும். இப்போது நல்லா வெந்துடுச்சிங்க. இது கூட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம்.
இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க. சுவையான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்களா சாதத்தோடு தான் சாப்பிட போகிறோம். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.